வீட்டில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. கொடுத்த கோடன்யம் குடியிருந்த வீடும் கொடுத்த தெய்வம் தேடி அள்ளி கொடுத்த அழகம் அறிவூட்டும் வெள்ளி விளக்கே அறிவூட்டும் வெள்ளி விளக்கே முன் பெரும் தவத்தால் தோன்றி முயன்றாமை காக்கும் வள்ளலே அன்பிலார் அழகப்பாவின் நரம் பணி போற்றி செய்வோம், நரம் பணி போற்றி செய்வோம். இந்திய அரசு அறிவியல் தொழில்நுட்பத்துறையின் விக்யான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அறிவியல் பாலம் புதிய தொடர் நிகழ்ச்சி அனுபவ் திட்டத்தின் பரவலாக்கம். ஆக்கம் ஊக்கம் வழிகாட்டல் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். வடிவமைப்பு செயலாக்கம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் சமூக பணித்துறையின் துறைத் தலைவர் மற்றும் பேராசிரியர் KR முருகன் அவர்கள். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு சமுதாய வானொலி இயக்குனர் டாக்டர் S ராஜாராம். தயாரிப்பு குழு RJ காமாட்சி, PL காவேரி மணியன், S ரோசி, M தனலட்சுமி. இந்திய அரசின் விக்யான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அனுபவம் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் ஆலோசனை நேரம் பகுதியில் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் இணைய வழியாக இணைகிறார் கோவிலூர் காணல் கண் மருத்துவமனையின் கண் மருத்துவர் சசிரேகா அவர்கள். இவருடன் சந்தித்து உரையாடுபவர் ரோசி. நான் டாக்டர் சசிரேகா, ஆப்தல்மாலஜிஸ்ட், ரெட்டினா கன்சல்டன்ட், ஒர்க்கிங் இன் கானல் ஐ ஹாஸ்பிட்டல், கோவிலூர். இந்திய அரசு அறிவியல் தொழில்நுட்பத்துறையின் விக்யான் பிரசாத் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அனுபவ் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எதனால ஐ ப்ராப்ளம்ஸ் மெயினாக முதியவர்களுக்கு வருது? இப்போ வயசானவங்களுக்கு என்ன விதமான கண் நோய்கள் வரும்னா, ஒன்று காமன்னஸ்ட் கண்புரை. அது ஒரு கண்ணில் வரலாம், ரெண்டு கண்ணிலையுமே இன்வால்வ் ஆயிருக்கலாம். அது ஏர்லி ஸ்டேஜில் ஒரு வித பவர் கொடுத்து கண்ணை சரி பண்ணலாம் மீன்ஸ் டெம்பரரியாக கண்ணாடிகள் போட்டு புறைய கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கலாம். பட் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்களுக்கு பார்வை கம்மியாக ஆகிட்டே தான் இருக்கும், அந்த கண்ணாடியும் சூட் ஆகாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் திருப்பி ரீஇவாலுவேட் பண்ணிட்டு எந்த கண்ணுக்கு எப்போ ஆப்ரேஷன் பண்ணணுங்கிறத கரெக்டான டைமில் இன்டர்வீன் பண்ணணும். இப்போ நமக்குள்ள பிரச்சனை என்னன்னா, நிறைய பேருக்கு as long as there is a human being living on earth there will be cataract. இப்போ ரெண்டு கண்ணு இருக்கு, ரெண்டு கண்ணிலையும் cataract வரும், எல்லாருக்குமே வரும். இட்ஸ் a age related problem. ஆனால் நிறைய பேருக்கு அது ஒன்று எக்கனாமிக் ப்ராப்ளமாக இருக்கலாம், அல்லது சூழ்நிலை, அவங்க வேலை டிமாண்டிங்காக இருக்கலாம், ஒரு டாக்டரை அப்ரோச் பண்ணாமே தள்ளிடுவாங்க. அல்லது ஈவன் இஃப் தேர் அட் ஹோம் ஜஸ்ட் ரெஸ்டிங் அட் ஹோம், பட் அவங்களோட யாராவது பையங்க மருமகளோ யாரு கூட்டிட்டு வரணுமோ, யாரு ஸ்பெண்ட் பண்ணணுமோ அவங்க they will be working. ஸோ அவங்க கூட்டிட்டு வரதுக்கு ஆள் இல்லாமல் இருப்பாங்க. some people will be really orphans. ஸோ இந்த மாதிரியான 4 விதமான சூழ்நிலைகளில் அவங்க அந்த எப்போ ஆப்ரேஷன் பண்ணணுமோ அந்த காலம் தாண்டி பண்ணிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சி அவங்க டாக்டர் கிட்ட வரும்போது இட் will be too late. பட் நம்ம இந்த கேட்ராக்ட்ங்கிற ஒரு கண்டிஷனை அப்படியே வச்சிருக்க முடியாது. அட் ஒன் ஸ்டேஜ் இட் கேன் கிவ் அதர் ப்ராப்ளம்ஸ் டு த ஐ. லைக் அந்த இது ரொம்ப மெச்சூரிட்டி தாண்டி போயிடுச்சுன்னா இட் will cause some other problems like increased in eye intraocular pressure. அதாவது கண்ணில் நார்மலாக ஒரு ப்ரெஷர் இருக்கும், அந்த ப்ரெஷரை அது அந்த கேட்ராக்ட் வீங்கி வரும். ஸோ அந்த ப்ரெஷரை அது இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கும். ஸோ தட் வில் காஸ் பெயின், ரெட்னஸ், கண்ணில் தண்ணி வடிகிறது. இப்படியே விட்டுட்டு அந்த கருவிழி ஒரு வெள்ளை படலை மாதிரி அது வீங்கிரும், கருவிழியில் நீர் கோத்துரும், அது வீங்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணினா கூட சரி பண்ண முடியாது. இட்ஸ்
ஸ்டேஜ் மாதிரி ஆயிடும். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் இருக்குங்கிறதுனால நம்ம வந்து எந்த சீனியர் சிட்டிசன் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களோ தெரிஞ்சவங்களோ எல்லாருக்குமே சொல்லணும். ஒரு வேளை உங்களுக்கு பார்வை கம்மியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா உடனடியாக டாக்டரை அது வந்து பொறையா இருக்காம இருக்கலாம், வேற ஏதாவது கூட இருக்கலாம். ஒரு காமனஸ்ட் வந்து கண் பொறை நோயின்றது. இன்னொரு காமனஸ்ட் வந்து பர்டிகுலர்லி இன் காரைக்குடி ஏரியா கண் நீர் அழுத்தம், இட்ஸ் கால்ட் அஸ் கிளாக்கோமா. இது வந்து ஃபெமிலியலா வருது. அதனால நிறைய பேருக்கு இந்த ஏரியால இருக்கு. ஒன் இஸ் இன்டர் கன்சாங்குவினிட்டின்னு சொல்லுவோம், அதாவது உறவினர்களுக்குள்ளரே மேரேஜ் பண்ணிக்கிறது. அது வந்து இப்போ ஃபேமிலியில ஒரு ஃபேமிலியில இருக்கும், இன்னொரு ஃபேமிலியில இருக்கும். அவங்க உறவினருக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கிட்டா டெஃபினெட்லி அவங்க ஆஃப் ஸ்பிரிங்ஸ்க்கு வரும். ஸோ இது வந்து எந்த ஸ்டேஜில் வேணா வெளிப்படலாம். ஏர்லியா வந்து தெரியாது யாருக்கும். சில பெரும்பாலான குளாக்கோமா வந்து அப்படி சைலண்டாகவே தான் இருக்கும். அது ஒரு ஸ்டேஜில் வந்து இங்கே மாதிரி கண் டாக்டர் கிட்ட வந்து இவாலுவேட் பண்ணும்போது ஹையாக இருக்கிற மாதிரி தெரியும். அதுக்குள்ளே நரம்பெல்லாம் வீக்காக போயிருக்கும். ஸோ அந்த மாதிரி எப்போ பார்வை குறைஞ்சாலும் அதுக்கு வந்து உடனடியான சிகிச்சைக்கு போகணும். ஒன்றுக்கு கண் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருந்துச்சுனாக்கா அதுக்கான வைத்தியம் பண்ணிக்கணும். அதுக்கு வந்து லேசர் முறை இருக்குது, ஆப்ரேஷன் இருக்குது, வெறும் மருந்துகள் இருக்குது. ஸோ அவங்களோட ஸ்டேஜை பொறுத்து, அவங்களோட எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குது கண்ணுக்கு பொறுத்து இந்த மாதிரியான வைத்தியம் பண்ணிக்கலாம். இப்போ பொறாதான் இருக்குன்னா அதுக்கு முதல் ஸ்டேஜில் ரொம்ப ரொம்ப ஏர்லியாக இருந்துச்சுனாக்கா வெறும் கண்ணாடியில் கொஞ்ச நாள் சமாளிச்சுக்கலாம். அதுக்கப்புறமா அது ஆப்ரேஷனில் தான் இருக்கும். அதுக்கு நிறைய பேர் கேட்பாங்க, அந்த மருந்து இருக்குது, இந்த மாத்திரை இருக்குது, ஏதாவது தற்சமயத்துக்கு கொடுங்க, அதெல்லாம் ஒன்றும் வேலைக்கு வராது. ஒன்லி இட் வில் எண்ட் அப் வித் சர்ஜரி. அதனால அது கரெக்டான பருவத்தில் அதை ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு அதுக்கு கண்ணாடி அது போஸ்ட் ஆப்ரேட்டிவ் திருப்பி இவாலுவேட் பண்ணணும். கண்ணுக்கு வந்து இன்ஹெரண்டா சில ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், அதை பொறுத்து அவங்களுக்கு கண்ணாடி தேவைப்படலாம். அவங்க ஒர்க் சிச்சுவேஷனை பொறுத்து கண்ணாடி தேவைப்படலாம். சில பேருக்கு வந்து வீட்டில் தான் இருப்பேன், எனக்கு தூர பார்வை போகுதுன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு கண்ணாடி அவசியம் கூட இருக்காம இருக்கலாம். அந்த மாதிரி கண்ணு நார்மலாக இருந்துச்சுன்னா அந்த பொறையை மட்டும் கிளியர் பண்ணிட்டோம்னா உள்ளார ஒரு லென்ஸ் வச்சு தச்சிடுறோம், அதனால அந்த கண்ணு நார்மலுக்கு வந்துடும். இது ரெண்டும் வந்து மோஸ்ட் காமன். இது மூணாவது வந்து சிஸ்டமிக் ப்ராப்ளம்ஸ். சிஸ்டமிக் ப்ராப்ளம்ஸ்ங்கிறது உடம்புல இருக்கிற நோய்கள் வந்து கண்ணை எப்படி அஃபெக்ட் பண்ணுதுங்கிறது. இப்போ பிபி இருக்கலாம், ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கலாம், டயபெட்டிஸ் இருக்கலாம், ஹை கொலஸ்ட்ரால் இருக்கலாம், அண்ட் தைராய்டு இருக்கலாம். இது எல்லாமே மெயின் காசஸ். சிஸ்டமிக்காங்கிறது வந்து உடம்பு நோய்கள். அது வந்து இந்த மாதிரி 4 வித நோய்கள்னால டெஃபினட்டா கண்ணை அஃபெக்ட் பண்ணும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போதான் அவங்க ஏதோ ஒரு அகஸ்மாத்தா கண்டுபிடிச்சிருப்பாங்க இந்த மாதிரி நோய். ஏன்னா டாக்டர் கிட்டே போயிருக்காம அவங்க இல்லவே இல்லை, எந்த நோயும் இல்லைன்னு நினைச்சிட்டு கூட இருக்கலாம். இப்போ போய் டாக்டர்கிட்ட காமிக்கும் போது உங்களுக்கு பிபி இருக்கு, சுகர் இருக்கு, அப்படி ஏதாவது சொல்லுவாங்க. இல்லை சார் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஸ்ட்ரோக் மாதிரி ஏதாவது அட்டாக் வரும், பக்கவாதம் மாதிரி அல்லது ஹார்ட் அட்டாக் மாதிரி, இந்த மாதிரி ஏதாவது நெஞ்சு வலி மாதிரி அந்த மாதிரி பிரச்சனை வந்து தான் கண்டுபிடிப்பாங்களே. அது வர்றதுக்குள்ள அது ஏற்கனவே உள்ள இருந்திருக்கும். ஸோ ஒரு 5 to 10 years அவங்க அதில் சஃபர் ஆகி அவங்களோட மற்ற ஆர்கன்ஸ் லைக் பிரெயின், ஹார்ட் அதெல்லாம் அஃபெக்ட் ஆகுது. ஏன்னா இதெல்லாம் வந்து எங்கெல்லாம் ரத்த சப்ளை இருக்குதோ அந்த இடத்துல எல்லாம் அஃபெக்ட் பண்ணும் இந்த வியாதிகள்லாம். எஸ்பெஷலி டயபெட்டிஸ்ங்கிறது வந்து நான் முன்னாடியே சொன்னேன்ல, அது மாதிரி இட்ஸ் நாட் அ கண்டிஷன் ஆஃப் ஹை சுகர். ஹை சுகருங்கிறது ஒரு ஃபீச்சர். அதுல டயபெட்டிஸ்ங்கிறது வந்து இட்ஸ் ஆக்சுவலி இந்த மாதிரி நோய் வந்து உடம்பால சர்க்கரையை கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது வேற ஒரு காசு இருக்கிறதுனால தான் சுகர் ஹையா போகுது. இந்த மாதிரி சூழ்நிலையில அந்த டிசீஸ் என்ன பண்ணும்னா எல்லா பிளட் வெசலும் ஒரு மரம் மாதிரி, அது நம்ம உடம்புல இருக்கிற பிளட் வெசல்ஸ் எல்லாம் வாஸ்குலேச்சர் இஸ் லைக் ட்ரீ, இப்படி பிரான்ச்சா போய் மைன்யூட் வெசல்ஸா போய் தான் ஒரு ஆர்கன்லயும் எண்ட் ஆகும். தீஸ் ஆர் கால்ட் எண்ட் வெசல்ஸ். இந்த எண்ட் வெசல்ஸ்ல தான் இது வந்து அஃபெக்ட் பண்ணும். அப்ப என்ன ஆகும், அந்த ஃபைனலா போய் கடைசி வாய்க்கால்ல தண்ணி எங்க போகணுமோ அந்த இடம் அடைப்பட்டு போச்சுனாக்கா அந்த இடத்துக்கு நீர் பாசனம் இல்லை. அதே மாதிரி அந்த ஆர்கன் வந்து உயிர்ப்போட இருக்காது. இப்போ சப்போஸ் நமக்கு கண்ணு தான் அஃபெக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, கண்ணுலயும் வாஸ்குலேச்சர் இருக்குல்ல, ஒரு ஆர்கன் வந்து ஜீவனோட இருக்கணும்னாக்கா அதுக்கு வந்து சாப்பாடு அது பிளட்ல இருந்து தான் போகுது, அல்லது பக்கத்துல அதுக்குள்ளரே சில ஃப்ளூயிட்ஸ் எல்லாம் இருக்கு, அதுலயும் நியூட்ரியன்ஸ் எல்லாம் இருக்கு, அதுல இருந்து சாப்பாடு கொடுக்கலாம். ஏன்னா நமக்கு கண்ணில் வந்து ரொம்ப முக்கியமானது வந்து கருவிழிக்கு அப்புறம் லென்ஸுக்கு அப்புறம் அதுக்குள்ள இருக்கிற ஃப்ளூயிட்ஸ், இது எல்லாமே கிளியரா இருக்கணும். இதுல நியூட்ரியன்ஸ் இருக்கு, ஆனா இதுல பிளட் வெசல்ஸ் இருக்காது. ஏன்னா பிளட் வெசல் இருக்கிற இடம் எல்லாம் கிளியரா இருக்காது. நம்ம கிளியரா இருந்தா தான் பார்வை கிளியரா இருக்கும். அதனால இப்ப நான் சொன்ன 4 ஸ்ட்ரக்சரும் சென்ட்ரல்ல இருக்கு, அது வந்து கிளியரா இருந்தா தான் பார்வை கிளியரா இருக்கும். இப்போ டயபெட்டிஸ் எப்படி, அப்போ இதுல தான் பிளட் வெசல் இல்லையே, கண்ணை போய் ஏன் டயபெட்டிஸ் அஃபெக்ட் பண்ணுதுன்னா ரெட்டினாங்கிறது நரம்பு, அது மூளையோட ஒரு பாட்டு மாதிரி, அதுக்கு பிளட் சப்ளை வேணும். அந்த பிளட் சப்ளை தான் அதுக்கு நியூட்ரியன்ஸ் கொடுக்குது. அந்த பிளட் சப்ளைல பிரச்சனை வந்துருச்சுன்னா அப்புறம் அது வயபிளா இருக்காது. அப்போ அதுக்கு நிறைய ஆக்சிஜன் தேவைப்படும். அதுக்கு அது என்ன செய்யும்னா புது வெசல்ஸ் தானே உண்டு பண்ண. உடம்பு எப்பயுமே ஒரு ஹார்ட்ல நம்ம பைபாஸ் பண்றோம்ல, அது மாதிரி ஒரு வெசல் ஒரு ரத்த நாளத்துல
அடைப்போ இல்லைன்னா அது சுருங்கி போனதோ பிரச்சனையோ இருந்துச்சுன்னா அதுவே இன்னொரு பைபாஸ் மாதிரி ஒரு சர்க்குலேஷன் தயார் பண்ணும் எல்லா ஸ்ட்ரக்சர்லயும் உடம்புல. இதே மாதிரி கண்ணிலையும் வரும். அதுக்கும் மீறி இதுக்கு தேவைப்படுது அப்படின்னா அது சரியான எஃபெக்டிவா சில சமயம் இட் வில் பி அபார்ட்டிவ். அது எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் அது தேவைக்கு ஈக்குவலா இருக்காது. ஸோ அது என்ன பண்ணும், நியூ வெசல்ஸ், தீஸ் ஆர் கால்ட் நியூ வெசல்ஸ் இந்த ரெட்டினா. அது வந்து பல இடத்துல வரும், குறிப்பிட்ட இடங்கள்ல அது மாதிரி வரும். அது நார்மல் வெசலோட ஆர்கிடெக்சர் இருக்காது. ஒரு வெசலுக்கு ஒரு என்ன சொல்றது, அது ஒரு ரிஜிடிட்டி, ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி, எது எப்படி ஆப்டிமமா இருக்கணுமோ அதெல்லாம் இருக்காது அதுல. ஸோ அது வந்து நம்மளோட உடம்போட பிளட் ப்ரெஷருக்கு தகுந்தாப்புல அதால் தாக்கு பிடிக்க முடியாது. ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ்ல இட் வில் பர்ஸ்ட். அப்போ உள்ள ஃபுல்லா அந்த ஃப்ளூயிட், கிளியர் ஃப்ளூயிட்னு சொன்னேனே, அதுக்குள்ள பிளட் கலெக்ட் ஆயிரும். ஸோ அதெல்லாம் கிளியரா இருக்கிற ஃப்ளூயிட் எல்லாம் வந்து இப்போ ஒரு கிளியர் தண்ணியில நம்ம சோப்பு கரைச்சா அது எப்படி டர்பிட் ஆகுதோ அது மாதிரி பிளட் கலந்தோன்னா அது டர்பிட் ஆயிடும். அப்போ விஷன் அஃபெக்ட் ஆயிடும். இப்போ கார்னியாங்கிற அந்த கருவிலி நல்லா இருக்கலாம், லென்ஸ் கூட நல்லா இருக்கலாம், அந்த ஃப்ளூயிட் இனிஷியலா நல்லா இருக்கலாம், பிளட் வந்தோன்னா அதுதான் பிரச்சனை ஆயிடும். அப்புறம் நம்ம வந்து அந்த பிளட்டை கிளியர் பண்ணி அது வந்து ஒரு வேளை கொஞ்சம் டைம் கொடுத்தா தானா கிளியர் ஆகும், இல்லைன்னா இட் வில் எண்ட் அப் வித் சர்ஜரி. இந்த மாதிரி சூழ்நிலைக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடியே ரெகுலர் இன்டர்வெல்ல கண்ணு வந்து நம்ம இவாலுவேட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னாக்கா ரெட்டினால இப்போ ஒரு இடத்துல இந்த மாதிரி வருதுன்னா we can give laser and இந்த மாதிரி further complications prevent பண்ணிடலாம். நம்ம வந்து இந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்து சக்கரை இருக்கு, ஆனால் சக்கரை வியாதிக்கு மாத்திரம் நாங்கள் வைத்தியம் பண்ணிக்கிறோம்ட்டு வீட்டிலே உட்காந்துருப்பாங்க. எப்பயோ ஒரு தடவை ரொம்ப பார்வை கம்மியான பிற்பாடு வருவாங்க. அவங்க என்ன நினைப்பாங்கன்னா பொதுவாக பறையா இருக்கலாம், இல்லைன்னா கண்ணாடி போட்டால் சரியா போயிடும்னு வருவாங்க. பட் கண்ணை டெஸ்ட் பண்ணும்போது பார்த்தா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கும். அதனால எந்த பேஷண்ட்டுக்கு டயக்னோசிஸ் ஆகுதோ, சுகரோ பிபியோ ஹார்ட் பேஷண்ட் எதனா டயக்னோசிஸ் ஆனவிட்டு, இப்போ நம்ம நாட் ஈவன் சுகர், இப்போ இந்த ஹார்ட் பேஷண்ட்னே வச்சுக்கோங்களேன், கொலஸ்ட்ரால்லாம் அதிகமா இருக்கு, ஹார்ட்டுக்கு போற ரத்த குழாயில அடப்பு இருக்கு, ஒரு குழாயில அடப்பு இருக்கு, 2 வெசல்ல அடப்பு இருக்கு, இப்படிலாம் சொல்றாங்க. அதுக்காக வந்து ஸ்டென்டிங்னு ஏதோ பண்றாங்க, இல்லைன்னா ஆப்ரேஷன் பண்றாங்க, பைபாஸ் பண்றாங்க. இது மாதிரி வந்து கண்ணிலையும் அடப்பு வரும் சுகர் இல்லாமலும். இந்த வெறும் கொலஸ்ட்ரால் இருக்கு. எப்பயுமே சுகர், கொலஸ்ட்ரால், பிபி இதெல்லாம் வந்து சொந்தக்காரங்க, ஒன்று வந்தா இன்னொன்று வந்துருவாங்க. ஆனா இது ஒன்று மட்டும் இருந்தாலுமே இட்ஸ் அ வெரி டேமேஜிங் திங் ஒன்லி. ரெட்டினா வந்து ரொம்ப சென்சிட்டிவ் திங், அதுக்கு மட்டும்தான் பிளட் சப்ளை இருக்குது. அதுல பிரச்சனை வந்துருச்சுனாக்கா the whole total show is cancelled. அது எல்லாம் விஷனை ட்ராப் பண்ணிடும். அதனால நம்ம எந்த வியாதியை அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரியுதோ அதுக்கு முந்தையே கூட வியாதி உடம்புல இருக்கலாம். அதனால ஃபர்ஸ்ட் தெரிஞ்ச பிற்பாடு டெஃபினட்டா ஒரு ஐ செக்அப் போகணும். அப்போ ஐ செக்அப் பண்ணதுல நார்மல் இருக்கா, வேற எதுவும் பிரச்சனை இருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம். நார்மல் இருந்தா இயர்லி ஒன்ஸ் ஒரு செக்அப் வரணும். நார்மல் இல்லைன்னு சொன்னாக்கா அந்த டிபெண்டிங் அப்பான் த சிச்சுவேஷன் டாக்டர் பார்த்துட்டு இத்தனை மாசத்துக்குள்ள வாங்க, இத்தனை மாசத்துக்குள்ள வாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இன்டர்வென்ஷன் பண்ற மாதிரி இருந்ததுன்னா, சரி ஃபார் எக்ஸாம்பிள் லேசர் அந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா எப்போ லேசர் பண்ணணுமோ as early as possible பண்ணிட்டா அந்த நான் சொன்னேன்ல ப்ளீட் ஆகி இந்த பார்வை ப்ராப்ளம் அதெல்லாம் குறைஞ்சிடலாம். இதையும் தாண்டி அது என்ன ஆகும்னா, அந்த புது வெசல்னு சொல்றேன்ல, அதெல்லாம் ஸ்லோவா வந்து உள்ளர அந்த கண்ணுக்குள்ளரே பெருக ஆரம்பிச்சுட்டு ஒரு ஸ்டேஜ்ல வந்து அந்த ரெட்டினாங்கிறத வந்து நார்மல் அட்டாச்மெண்ட்ல இருந்து டிட்டாச் பண்ணிடும். ஸோ அது ட்ராக்ஷன், அது இழுவை, அந்த மாதிரி இழுக்கிறதுனால வர டிட்டாச்மெண்ட் அது. திஸ் இஸ் கால்ட் ட்ராக்ஷனல் ரெட்டினல் டிட்டாச்மெண்ட். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையும் சர்ஜரியில தான் எண்ட் ஆகும். இதுக்கு லேசர்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நம்ம ஏர்லி டிடெக்ஷன் இஸ் பெஸ்ட். கேச்சிங் இட் எனிதிங் கேச்சிங் ஏர்லி இஸ் பெஸ்ட். அதே மாதிரி தான் இது. ஆனா இது ப்ரிவென்ஷன் சொல்ல முடியாது. ஒன்ஸ் யூ கெட் த டிசீஸ் இன் த ஐ, அது how early we detect, அதுக்கு தகுந்தாப்புல நம்ம we have to tailor our treatment module. முன்னோர்கள் அப்படின்னா அவங்கெல்லாம் வந்து கண்ணாடி போடுறது, கண்ணுக்கு ப்ராப்ளம் வராது, அந்த மாதிரிலாம் இருந்தாங்க. ஆனா இந்த காலத்துல வந்து சின்ன பிள்ளைங்க கூட வந்து நிறைய கண்ணாடி போடுறாங்க. எதனால மேம்? அவங்க வந்து உணவு பரிமாற்றம் ஆகலாமா, இல்ல வந்து அவங்களோட ஸ்கிரீனிங்னால வந்து ஆகிற ப்ராப்ளமா? அதாவது வாட் வி ஜென்ரலி டெல் இஸ், சின்ன பிள்ளைங்களுக்கு as far as possible they should play outside. அந்த இதெல்லாம் ஆஃப்டர் ஆல் திஸ் சிவிலைசேஷன் சேஞ்ச் அண்ட் மோர் இன் த சிட்டிஸ் வேர் என்ன சொல்ல லைஃப் ஸ்டைல் வந்து ஃபாஸ்டா இருக்குது. அப்புறம் வந்து எல்லா வீட்லயும் there is no place to play at all. எல்லாமே ஃபிளாட்ஸ் இந்த மாதிரி இடத்துல தான் இருக்கிறாங்க. ஸோ சில்ட்ரன் ஆர் ஆல் நவ் they are restricting their activities, play activities எல்லாம் குறைஞ்சு போயிருது. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்க, ஸ்கிரீன்ல தான் விளையாடுறாங்க, அல்லது either in a TV or in whatever tab or even a smaller screen they are doing. அதுல வந்து ஒரு விதமான அடிக்ஷன் வந்துருது அவங்களுக்கு. அதனால any parent who come for children eye checkup, they always tell, இவன் வந்து ரொம்ப நேரம் வந்து டிவி பார்க்கணுங்கிறான், ரொம்ப நேரம்
நேரம் ஃபோனை தரமாட்டேங்கிறான். ஸோ இட்ஸ் அ பேரண்ட்ஸ் மிஸ்டேக். அவங்க எப்படி வந்து அந்த சாதாரணமாக நமக்கு வீட்டில் வந்து ஒரு வழிமுறை இருக்கும்ல குழந்தைய வளர்க்குறதுல, இந்த நேரம் குளிக்கணும், இந்த நேரம் சாப்பிடணும், இந்த ட்ரெஸ் தான் போட்டுக்கணும், அவனுக்கு பிடிச்சதை போட்டுக்கலாம், ஆனால் ஒரு டீசென்சி மெயின்டைன் பண்ணுறோம்ல, அது மாதிரி இதையும் நம்ம ரெகுலேட் பண்ணணும். இல்லைன்னா குழந்தைங்க இப்போ என்ன பேரண்ட்ஸ் தான் நம்ம ப்ளேம் பண்ணணும். எல்லா பேரண்ட்ஸும் செய்கிற மிஸ்டேக்கு அந்த குழந்தைய அளவிடக்கூடாது, அவன் வந்து நம்ம என்ஜாய் பண்ணாததெல்லாம் குழந்தைங்க என்ஜாய் பண்ணணும். ஸோ தேர் ஆல் பெட்டிங் டூ மச். அப்போ குழந்தைக்கு என்ன தெரியும், அவன் வந்து அழுதா கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அது இஸ் சார்ட் ஆஃப் பிளாக்மெயிலிங். அந்த மாதிரி தான் the closer you work you do, like அந்த ஐ வந்து சொல்றாங்க it develops number, அதுக்கு தகுந்தாப்புல ஐயோட வளர்ச்சி இருக்கும். ஸோ தட் இஸ் ஒன் மேஜர் ப்ராப்ளம். ப்ளஸ் ஈட்டிங் ஹேபிட்ஸ், ஈட்டிங் டேபூஸ் இருக்கும் குழந்தைங்களுக்கு, இது பிடிக்காது அது பிடிக்காது, அது மாதிரி எப்போ பார் நூடுல்ஸ், எப்போ பார் இந்த ஜங்க் ஃபுட்டு, இந்த மாதிரியே பழக்கக்கூடாது. ஸோ we have to encourage them eating good vegetables. அந்த குழந்தைங்களுக்கு வந்து எக்கோ மீட்டோ எதுவும் கொடுக்கலாம். ஆனால் the problem is அங்கே இந்த ரெட் மீட்டுங்கிறது வந்து இந்த மாட்டுக்கறி அந்த மாதிரி கோட்டு இது மாதிரிலாம் கால் ரெட் மீட், அதெல்லாம் வந்து ஜெனரல் ஹெல்த்துக்கு யாருக்குமே நல்லதில்லை. குழந்தைங்க தானேன்னு கொடுத்துருவாங்க, அந்த டேஸ்ட் பழகிட்டாங்கன்னா அவங்க பெரியவங்களானாலும் நிறுத்த மாட்டாங்க. ஸோ தட் இஸ் லீடிங் டு சம்திங் எல்ஸ். ஸோ ஃபிஷ் கொடுக்கலாம், எக் கொடுக்கலாம், ஹை ப்ரோட்டீன். இன் வெஜிடேரியன் போல குட் ப்ரோட்டீன் கிடையாது. இட் கிவ்ஸ் ஆல் மினரல்ஸ், எஸ்பெஷலி கிரீன்ஸ். எந்த விதமான கீரையும் ஒரு நாளைக்கு ஒரு கீரைன்னு கொடுத்தாக்கா கண்ணு ஆரோக்கியத்துக்கு ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது. எஸ்பெஷலி இந்த மாதிரி கலர்ட் ஃபுட் இருக்கு இல்லையா, கேரட்டு, பப்பாயா, பீட்ரூட்டு, இப்போ நிறைய இந்த கிரீன் காலிஃப்ளவர் அதெல்லாம் வருது. சில முட்டைக்கோஸ் கூட கலர்ஃபுல்லாக வருது. யூ கெட் அ ஒயிட் முட்டைக்கோஸ் இஸ் நாட் குட் அட் ஆல். யூ கெட் பர்பிள் முட்டைக்கோஸ் ஆர் யூ கெட் தட் green one. இல்லைன்னா அந்த சைனீஸ் இதெல்லாம் இருக்குது, லைக் லெட்யூஸ், அந்த மாதிரி ப்ரோக்கோலி இஸ் வாட் ஐ டோல்ட் அஸ் கிரீன் காலிஃப்ளவர்னு சொன்னால், இந்த மாதிரி எனி கலர்ட் ஐட்டம்ஸ் தே காட் வாட் இஸ் கால்ட் அஸ் ஃப்ளேவினாய்ட்ஸ். அது வந்து ரொம்ப ரொம்ப கண்ணு நரம்புக்கு நல்லது. ஸோ இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் அந்த பிள்ளைங்களுக்கு பழக்கணும் சின்ன பைய. அவன் வந்து வெறும் பிஸா தான் கேட்குறான், அவன் வந்து கேக்கு தான் கேட்குறான்ட்டு அவன் சாப்பிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. நல்ல ஃபுட்டும் கொடுக்கணும் அதே சமயத்தில். அண்ட் whenever you get vegetables from outside, it is not advisable to eat it even as salad, like wash பண்ணிட்டோம் சலடாக சாப்பிடுவோங்கிறது கிடையாது. இட் ஷுட் பி பிளான்ச்டு, வாட் இஸ் கால்ட் அஸ் யூ பாயில் வாட்டர், புட் த வாஷ்ட் வெஜிடபிள்ஸ் ஃபார் 3 minutes. அதுக்கு ஓரளவு பிளான்ச்சிங்னு பேர் இருக்குது. ஓரளவு வெந்திருக்கும், ஃபுல்லாக கிறிஸ்பியாக இருக்கும், ஆனால் ஃபுல்லாக வெந்திருக்காது. திஸ் இஸ் டு எலிமினேட் வாட் ஆல் தே ஹவ் ஆடட் அவுட் சைட் இன் த மார்க்கெட். சே ஈவன் வைல் அக்ரிகல்ச்சர் இதுக்காக இன்செக்டிசைட்ஸ், பெஸ்டிசைட்ஸ் இது எல்லாமே போயிடும் அதில். ரெண்டாவது வந்து ஈஸி கூட நமக்கு சாப்பிட்றதுக்கும். புழு பூச்சி இருந்தால் கூட அதுவும் we can strain off and remove that. So blanching and then taking as salad is good. Not like saladனா எல்லாருக்கும் என்ன தெரியும்னா, கடையில் அனியன் சக் அந்த கொக்கும்பர் அதெல்லாம் டப்புன்னு தோலை சீவிட்டு வெட்டி அப்படியே அந்த குப்பையெல்லாம் முதல்ல நிறுத்தணும். வெளியில் இருக்க ஃபுட்டை வந்து டெஃபினெட்லி இட்ஸ் நாட் ஹைஜீனிக். நம்ம வீட்டில் நிறைய சாலட் சாப்பிடலாம், அதை பிளான்ச் பண்ணி சாப்பிடலாம். ஸோ தட் இஸ் அவாய்டிங் யுவர் ரிமூவல் ஆஃப் பெஸ்டிசைட்ஸ், ரிமூவல் ஆஃப் எனி அன்வான்ட் கெமிக்கல்ஸ் அண்ட் ரிமூவல் ஆஃப் insects also. Even in larva stage they are dead. அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டுக்கலாம். இந்த 3 இதையும் சில்ட்ரனுக்கு இன்கல்கேட் பண்ணணும். தட் வில் கிவ் அ பெட்டர் ஹெல்த் கண்டிஷன் ஃபார் த ஐ. மேம், கேர்ள்ஸ் எல்லாமே ஐக்கு வந்து ஐலாஷ், ஐலைனர், கண்மை அதெல்லாம் அது சேஃப்டியா மேம்? We can't say it's unsafe, but some people are allergic to the chemicals. அதனால நம்ம வந்து டெஸ்ட் பண்ணிட்டு if it is allergic to that particular person, better not use. இல்லைன்னா இட் வில் காஸ் க்ரானிக் இச்சிங், ரெட்னஸ், இந்த மாதிரியான தொந்தரவு இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த இச்சிங் தொந்தரவுக்கு மருந்து கொடுத்துக்கலாம், அது டெம்பரரியாக தான் சரியாக போகும். as long as you keep on doing that, அந்த காரணம் எதுவோ அதை நம்ம நிறுத்தலைல, அதனால அது வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இஃப் இட் இஸ் allergic, you better stop. Very happy having discussed with you certain scientific points. I would be happy to give more inputs if needed. Thank you so much. இன்னைக்கு அனுபவம் நிகழ்ச்சியில ஆலோசனை நேரம் பகுதியில கோவிலூர் கண் மருத்துவர், காணல் கண் மருத்துவமனையின் கண் மருத்துவர் சசிரேகா அவர்கள் பேசிய நேர்காணல் முழுவதுமா நம்ம கேட்டோம். இந்த நிகழ்ச்சியில கண்கள் பற்றிய விழிப்புணர்வு மற்றும் கண்களை எப்படி பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கறத பத்தி நம்ம கிட்ட நிறைய தகவல்களை பகிர்ந்துகிட்டாங்க. இந்த நிகழ்ச்சி நேயர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த நிகழ்ச்சி நேயர்களாகிய உங்களுக்கு ரொம்ப பிடித்திருந்ததுன்னா மறக்காம நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய கருத்துக்களை நீங்க அனுப்பலாம். கருத்துக்கள் அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி comradio@alagappauniversity.ac.in. நன்றி நேயர்களே.